உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தருளோம், உமது கோலினால் மே தருளோம். அவர் வரும்போது ஒலிவமலை பிரசங்கம், ஆலிவர் டு டிஸ்கஸ். அந்த ஒலிவமலை பிரசங்கத்தை கடந்த ஒரு அநேக வாரங்களாக நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். மத்தேயு 24, 25 அதிகாரங்கள், மார்க் 13, லூக்கா 21 ஆகிய அதிகாரங்களில் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தபோது செய்த கடைசி பிரசங்கம். அந்த ஒலிவமலை பிரசங்கத்தில் இயேசுக்கிட்ட அவருடைய சீஷர்கள் 3 கேள்விகள் கேட்குறாங்க. இயேசு சொல்கிற இந்த எருசலேம் தேவாலயம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி இடிக்கப்பட்டு போகும் என்றார். இப்போ சீஷர்களிடத்துல 3 கேள்வி கேட்குறாங்க. இது எப்போது நடக்கும்? தேவாலயம் எப்போது இடிக்கப்படும்? 2வது கேள்வி, இயேசு அடிக்கடி நான் திரும்ப வருவேன்னு சொல்கிறீர, நீர் எப்போ திரும்ப வருவீர, அதற்கான அடையாளம் என்ன? 3வது கேள்வி, உலகத்தின் முடிவுக்கான அடையாளம் என்ன? இந்த 3 கேள்விகளுக்கு ஒலிவமலை பிரசங்கத்தில் இயேசு பதில் சொல்கிறார். இயேசு சொன்னபடியே அவர் சொல்லி ஒரு 40 ஆண்டு காலத்தில், பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்கு பின் 70 தீத்துராயனுடைய நாட்களில், அவருடைய அப்பா வெஸ்பேசியனுடைய நாட்களில் தீத்துராயன் அப்போ தளபதியாக இருக்கார். தளபதியுடைய நாட்களில் எருசலேம் தேவாலயம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி இடிக்கப்படுகிறது. 2வது, அவருடைய வருகைக்கான அடையாளம் என்ன? ஒரு 10 அடையாளங்களை நம்ம கவனித்தோம், ஒரு வருகைக்கான அடையாளங்கள். அந்த அடையாளங்கள் எல்லாம் இன்றைக்கு நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். குறிப்பாக யுத்தங்களின் செய்திகளை மிக அதிகமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஜனங்களுக்குள்ளே உலகம் முழுவதும் ஒரு தத்தளிப்பு உண்டாயிருக்கிறது. தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டு அது ஒரு அடையாளம். பிரியமான அந்த காலத்தில் நம்ம எப்படி இருக்கணும், அது ஒரு 10 காரியங்கள் நம்ம கவனித்தோம். உலகத்தின் முடிவுக்கான அடையாளம் என்ன? அப்போ இயேசு வருவார், 1000 கால அரசாட்சி இருக்கும், வெள்ளை சிங்காசனம், இந்த உலகம் முடியும், புதிய வானம் புதிய பூமி உண்டாகும். அது பின்னால் நடக்கும். பிரியமானவர்களே, அந்த இயேசு திரும்பி வருவதற்கு முன்பாக சபை எடுத்துக்கொள்ளப்படும். ராப்சர் சபை எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இயேசு திரும்பி வருவதற்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவர்களோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு மறுரூபமாகும். கண்ணிமை பொழுதில் அது நடக்கும். அழிவுள்ளது அழியாமையை தரித்து கொள்வது போல சாவுக்கு ஏதுவானது சாவாமையை தரித்து கொள்ளும். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களும் கிறிஸ்துவுக்குள் ஆயத்தமாக இருக்கிற நாமும் மத்திய ஆகாயத்தில் இயேசுவை சந்திப்போம். பிறகு இயேசுவோடு கூட திரும்ப வருவோம். அந்த அந்த சனப்பொழுது அப்படி மறுரூபம் ஆகிறதுக்கு நம்ம எப்படி இருக்கணும்? பிரியமானவர்களே, நீங்கள் பாக்கியவான்கள். உத்தமமான ஒரு கூட்ட ஜனத்தை கர்த்தருடைய அந்த ரகசிய வருகைக்கு இந்த ஆயத்தப்படுத்த இந்த கனமான ஊழியத்தை கர்த்தருடைய கரங்களில் தந்திருக்கிறார். அந்த சன பொழுது நம்ம எப்படி இருக்கணும்? பிரியமானவர்களே, முதலாவது ஒரு குறிப்பு, பரிசுத்தமாக இருக்கணும். அதுதான் கடந்த ஒரு சில வாரங்களாக பார்த்துட்ருக்கோம். என்ன பரிசுத்தம் இருக்கணும்? கரையற்ற ஒரு பரிசுத்தம் இருக்கணும். பாவத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறோம். 7 காரியங்கள் உண்டு. பெரும் பாதகம், பாவம், குற்றம், அக்கிரமம், பிழை, கரை. நமக்கு என்ன பரிசுத்தம் வேணும்? கரை திரை பிழையற்ற பரிசுத்தம் வேணும். நான் பெரும் பாதகம் பண்ணலை. அருவாள் எடுத்து 100 பேரை வெட்டணுமா? இல்லை. துணிகரமாக விபச்சார பாவத்தில் இருந்தோமா? இல்லை. பெரும் பாதகமாக இல்லை. பாவம் இருக்கா? அக்கிரமம் ஹோல்சேலாக இருக்கு.
கரை சொல்ல முடியல. விலகி போக முடியுமா? வெறும் பாதகத்துக்கு தப்பினது மாத்திரமல்ல, பாதகத்துக்கு தப்பினது மாத்திரமல்ல, பாவத்துக்கு குற்றத்துக்கு தப்பினது மாத்திரமல்ல, பிரியமான கரையற்ற ஒரு பரிசுத்தம் இருக்கணும் அவர் வரும்போது. என்னென்ன காரியங்கள் நம்மை கரைப்படுத்தும் அப்படின்னு சொல்லி கடந்த நாட்களில் நம்ம பார்த்தோம். முதலாவது எது நம்மை கரைப்படுத்தும்னு சொல்லி பார்த்தோம்? அக்கிரமம். கிரமத்துக்கு மாறாக செய்கிறது அக்கிரமம். இந்த கரையோட இருக்க எப்படி வருகைக்கு போவோம்? இது கிரமம், கிரமத்துக்கு மாறாக சேரும். கிரமத்துக்கு மாறாக சேரும், அது அக்கிரமம். அந்த அக்கிரமம் நம்ம அடிக்கடி சொல்றேன். அகரம் என்றால் எதிர்மாறானது, கிரமம் அது அக்கிரமம் என்றால் எதிர்மாறானது, கிரமத்துக்கு மாறானது. எது ஒரு கிரமமாக செய்யணுமோ அந்த கிரமத்துக்கு மாறாக செய்த அக்கிரமம். அப்படி கர்த்தர் எப்படி நம்மளை ஏற்றுக்கொள்ளும், பரலோகம் அப்படி நம்ம ஏற்றுக்கொள்ளும். பிரியமானவர்களே, நீங்கள் விளங்கி கொள்வதற்காக மீண்டும் சொல்கிறேன். வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, எத்தியோப்பியன் தன் தோலையும் ஒட்டகச்சிவிங்க தன் புள்ளியையும் மாற்றக்கூடுமோ? எத்தியோப்பியன் தன் தோலை மாற்ற முடியுமா? அவன் தோல் அந்த கலரில் தான் இருக்கும். ஒட்டகச்சிவிங்கிக்கு புள்ளி இருக்க பிறவில்லையே, ஒட்டகச்சிவிங்க அந்த புள்ளியை மாற்ற முடியுமா? அதே மாதிரி தான் சிலர் என்ன சொன்னாலும் பிந்தி வருவாங்க, பிந்தி தான் வருவாங்க. எதிர்த்த தெருவில் இருந்து துணிஞ்சு பிந்தி வருவாங்க. அது மாற்ற முடியல, ஆண்டவர் பார்த்துக்குவார். ஆனால் நான் சொல்கிறேன், அவங்களே நாளைக்கு ட்ரெயினுக்கு போகணும், 10 மணிக்கு ட்ரெயின், 9 மணிக்கு ட்ரெயின், அப்படி ஆடி ஆடி எனக்கு டைம் ஆகிடுச்சின்னு 9 மணிக்கு போவாங்களா? ஆண்டவர் பார்க்குறாருல, நீ ட்ரெயினுக்கு போகணுன்னா உனக்கு அவ்வளோ பயம் இருக்குது. நான் கர்த்தர்னு எனக்குரிய பயம் எங்கே கேட்பார் இல்லையா? கேட்பார்ல ஆண்டவர். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இது அக்கிரமம். எந்த ஒரு அக்கிரமமும் நம்ம கரைப்படுத்தக்கூடாது. நிறைய அக்கிரமங்களை குறித்து பார்த்தோம். இதெல்லாம் அக்கிரமம் அக்கிரமம் அக்கிரமம். ரெண்டாவது எது நம்ம கரைப்படுத்தக்கூடாது? நாவு. நம்ம மற்றவர்களை குற்றப்படுத்தி, பொய் பேசி, மற்றவர்களை வேதனைப்படுத்தி, நம்ம நாவினால பாவம் செஞ்சு அது நமக்கு கரையாக போயிடக்கூடாது. நம்முடைய வார்த்தைகளை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நாவு நம்மை கரைப்படுத்தக்கூடாது. மூன்றாவது எது கரைப்படுத்தக்கூடாது? உலகம் நம்மை கரைப்படுத்தக்கூடாது. உலகம்னு சொல்லும்போது ஒரு 7 காரியங்களை குறித்து பேசினோம். 2-3 வாரமாக பேசியிருக்கோம். இது நம்மளை கரைப்படுத்திடக்கூடாது. அவன் லஞ்சம் கொடுக்குறான், அதெல்லாம் தப்பு இல்லை, நானும் லஞ்சம் கொடுக்குறேன். ஒரு கரை அது. உலகத்தார் செய்கிறாங்க, உலகத்தில் உள்ள கரப்ஷன் ஒரு கேடு. அவன் கள்ளத்தராசு வச்சுருக்கிறான், நானும் பிஸ்னஸில் இதெல்லாம் பிஸ்னஸில் சகஜங்க. பிஸ்னஸ் சகஜமாக இருக்கும், பரலோகத்துக்கு போக முடியுமா? அவள் கரையற்ற பரிசுத்தம் வரணும்னா உலகம் நம்மை கரைப்படுத்தக்கூடாது. கடந்த வாரத்தில் இன்னொன்று பார்த்தோம், நம்ம கரைப்படுத்தக்கூடாது. கள்ள உபதேசங்கள் நம்மை கரைப்படுத்தக்கூடாது. ஃபால்ஸ் டீச்சிங். சும்மா கண்ட உபதேசத்தையும் யூடியூப்பில் கேட்டுக்கிட்டு இதில் கேட்டுக்கிட்டு, பிரியமானவர்களே, நம்மளை கரைப்படுத்திடும், நல்லா கரைப்படுத்திடும். அப்படியே கடலை குறிச்சிக்கிட்டு, டீ குடிச்சிக்கிட்டு, இட்லி சாப்பிட்டுக்கிட்டு ஒரு யூடியூப்பில் மெசேஜ் கேட்கணுமே. நான் பிரியமான ஒருத்தர் சொன்னார், இந்த நாட்கள்லாம் சினிமா பார்க்குறத விட மெசேஜ் கேட்குறது பயமாக இருக்குன்னு. எங்கே போய் சினிமா பார்த்துடாதீங்க, சினிமா பார்க்குறத விட மெசேஜ் கேட்குறது பயமாக இருக்குன்னார். அவங்களுடைய ட்ரெஸ்ஸு, அவங்க ஆடுற ஆட்டம், உலகத்துக்கு அதுக்கு எந்த வித்தியாசமே இருக்க மாதிரி தெரியாது. அந்த டான்ஸுமே அப்படி தான் இருக்குது. பிரியமான இதில் கேட்டேன், அந்த சபையில் இருக்கிற கொயர் நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, ஆறாவது நடத்துகிற பாஸ்டர்னா கேவலமாக இருக்காங்கன்னு ஒருத்தர் சொன்னார். என்னத்தை சொல்கிறது இதெல்லாம்? இப்போ இதை உட்காந்து நீங்கள் பார்க்கும்போது அது உங்களை கரைப்படுத்தும், அந்த உபதேசம் உங்களை கரைப்படுத்தும். பிரியமானவர்களே, வேதத்தை வாசிங்க, சபையில் உள்ள உபதேசத்துக்கு இடம் கொடுங்க. இந்த உபதேசம் உங்களுக்கு மாறாக தெரியுமையானால், பல முறை சொல்லிட்டேன், இன்னொரு முறை சொல்கிறேன், என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க. இவங்க அப்படி சொன்னாங்க, அவங்க அப்படி சொன்னாங்க சொல்லாதீங்க. வேத வசனத்தில் இப்படி இருக்குது, பாஸ்டர் இது பொருள் என்ன, நீங்கள் என்ன சொல்கிறீங்க?
பிரியமானே, மனம் திறந்து சொல்கிறேன், துணிவினால் அல்ல, மனம் திறந்து சொல்கிறேன். நான் தவறாக இருந்தால் நான் மாற்றிக்கொள்ள விரும்புகிறேன். நான் தவறாக இருந்தால் நான் மாற்றிக்கொள்ள விரும்புகிறேன். வந்து பேசுங்க. யூடியூப்பில் கேட்குற உபதேசத்துக்கெல்லாம் மாறிக்கிட்டு இருக்காது. அது உங்களை கரைப்படுத்திடும். பரிசேயரின் உபதேசம், சதுசேயரின் உபதேசம், ஏரோதியரின் உபதேசம், பிரியமானவர்கள் நிக்கோலாய் மதஸ்தரின் உபதேசம், பீலையாமின் உபதேசம், வேற்றுமையான உபதேசம், மனித கற்பனைகளை உபதேசமாக மாற்றுறது, இப்படி எத்தனையோ காரியங்களை குறித்து நம்ம பார்த்தோம். இந்த உபதேசங்கள் உங்களை கரைப்படுத்த விடாது. தயவு செய்து கெஞ்சி கேட்குறேன். உங்கள் சபையில் கேட்குறீங்க, வேதத்தை வாசிக்கிறீங்க, அதில் உங்களுக்கு மாறுபாடு இருக்குமானா மீண்டும் சொல்லுங்க, இடத்துல வந்து பேசுங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். வேத வசனத்தின் இப்படி இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க வேண்டாம், பைபிள் என்ன சொல்லுது பார்ப்போம். அதே போல் இன்னொரு காரியத்தில் ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்ட்ட ஆண்டவர் பேசட்டும், ஏன்ட்ட ஆண்டவர் பேசட்டும் அப்படி சொல்ல. என் சிலலாம் எனக்கு சரி நீங்கள் சொல்கிற சரிதான், ஏன்ட்ட ஆண்டவர் பேசணும் இல்லை பிரியமான. எல்லாத்தையும் ஆண்டவரே தனித்தனியாக பேசுவார்னா பைபிளும் தேவையில்லை, சபையும் தேவையில்லை. சத்திய ஆவி வரும்போது சகல சத்தியத்திலும் நடத்துவார். நம்ம அவர் நடத்துவார். அவர் தான் சபை கொண்டு வர்றார், அவர் மேய்ப்பன்ட்டு கொண்டு வர்றார். அந்த மேய்ப்பன் உள்ள அறிவோடும் புத்தியோடும் நடத்துகிறார். தங்களை தாங்களே அவர்கள் மேய்த்து கொள்வார்கள் சொல்வேன். நம்மளே மேய்க்கணும்னா நமக்கு ஒரு மேய்ப்பன் வேண்டாம். சில வேலை ஒரு கனமான ஊழியத்துக்கு என்று பிரித்தெடுக்கிறார். நம்ம கூட கர்த்தர் பேசுகிறார், ஒரு தரிசனம் தர்றார், அது வித்தியாசம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை முறைக்கு வேதம் கொடுத்துருக்கார். இந்த வேத வசனத்தை ஆராய்ந்து பாரு. சத்திய வேதம் பக்தரின் கீது, பக்தர்கள் போகும் பாதையை காட்டும். சத்திய வேதம், அந்த வேதத்தை வாசிங்க, வேத வசனத்தை வாசிங்க, ஆராய்ந்து பாருங்க. உங்களுக்கு கொடுத்துருக்காரு, உங்களுக்கு மேய்ப்பர் ஒருத்தர் கொடுத்துருக்காரு, அந்த மேய்ப்பன்ட்ட போய் பேசுங்க. இது எப்படி இருக்கு வசனம், என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது. பிரியமானவர்களே, கர்த்தர் என்ன நோக்கத்தோடு இந்த சபைக்கு உங்களை கொண்டு வந்திருக்காரு. ஒரு உபதேசத்தில் நிலைத்திருங்க. குறிப்பாக துர் உபதேசங்களுக்கு உங்களை விலக்கி காத்து கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களை, உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. உங்களை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. இன்றைக்கு இன்னொரு முக்கியமான காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். யூதா 1 அதிகாரம் 23 வசனம் வாசிங்க. ஜூட் சாப்டர் 1 verse 23. யூதா மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். பிரியமானே, 5வது அக்கிரமம் கரைப்படுத்தும், நாவு கரைப்படுத்தும், உலகம் கரைப்படுத்தும், கள்ள போதகங்கள் கரைப்படுத்தும், நமக்குள்ளே இருந்து வருகிற மாம்ச சுபாவங்கள் நம்மை கரைப்படுத்திடும். மாம்சத்தால் கரைப்பட்ட கார்னாலிட்டி, ஃப்ளஷ். இந்த மாம்ச சுபாவம் என்பது ரட்சிக்கப்பட்ட பிறகும், ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்ற பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பிறகும் உலகத்தாரை போல ஜீவிப்பது. என்னென்ன பாவத்திலிருந்து என்னென்ன சுபாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டமோ அதே சுபாவத்தில் அப்புறம் தொடர்ந்து ஜீவிக்கிறது. இதுக்கு பேர் தான் மாம்சத்தின் கிரியை, மாம்சம், கார்னல். கார்னல்னு தயவுசெய்து எழுதிக்கோங்க. ரட்சிக்கப்பட்ட பிறகும் ரட்சிக்கப்படாதவர்களைப் போல வாழ்வது. லிவிங் ஆஸ் தி அன்சேவ்ட் ஈவன் ஆஃப்டர் சேவ்ட். அதான் மாம்ச சுபாவம், கார்னாலிட்டி. வி ஆர் கார்னல். உலகத்தார் அப்படி தான் ஜீவிப்பாங்க, ரட்சிக்கப்படாதவங்க அப்படி தான் ஜீவிப்பாங்க. நம்ம ரட்சிக்கப்பட்டோன்னு சொல்லி அப்படியே ஜீவிக்கிறதுக்கு பேர் கார்னல் அப்படின்னு அர்த்தம். கலாத்திய சில வசனங்களை மாத்திரம் இன்றைக்கு சுட்டி காட்டுறேன். 5:16. Galatians 5:16. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். நம்ம பரிசுத்த ஆவியானவர் ஏற்கணும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளேருந்து ஏற்கணும். நம்முடைய மனம் விரும்புறது போல் நம்ம நடக்க முடியாது. என் மனசு எதையோ ஒன்று விரும்பலாம், என் சரீரத்துக்கு ஏதோ விருப்பமாக இருக்கலாம். ரொம்ப டயர்டாக இருக்கு, எனக்கு ஒரு நாள் வீட்டில் படுத்து அப்படியே நான் இது வருது, லைவ் வருது, நான் லைவில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறேன், என் மனசு சொல்லலாம். என்னை ஆவியானவர் எப்படி நடத்துகிறார், என்னை ஆவியானவர் எப்படி நடத்துகிறார். மனம் விரும்புகிறதுபடி நடக்கும்போது அநேக வேளைகளில் நம்ம காரணம் மாம்சத்தின்படி நடப்போம். நீங்கள் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். மாம்ச இச்சையை நிறைவேற்றாது. நீங்கள் ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டால் உங்கள் மனம் விரும்புகிறதை, அதான் அங்கே மாம்சம்னு சொல்லப்பட்டிருக்கு, உங்கள் இயற்கையான சுபாவம் விரும்புகிறதை நீங்கள் நிறைவேற்றாதிருப்பீர்கள். உங்கள் இயற்கையான சுபாவம் அதுதான்.
நம்முடைய இயற்கையான சுபாவம் எல்லாருடைய சுபாவம் தான். ஒரு அவசரத்துக்கு ஒரு பொய் சொல்லிக்கலாம். யாரும் பொய் சொல்ல வேண்டாம், நமக்குள்ளேயே இருக்கு. எனக்குள்ளேயே அந்த பாவம் வாசம் பண்ணுது, என் சிஸ்டத்துலேயே இருக்கு. ஒரு பிள்ளை ஒரு 1.5 வயசு 2 வயசு அங்கே வச்சு அம்மா வச்சுருந்தா சாக்லேட் எடுத்து சாப்பிட்டுடுச்சு. அம்மா வந்து கேட்குறேன், ஏய் நீ சாக்லேட்? இல்லை மாமி. யார் சொல்லி கொடுத்தா அந்த பிள்ளைக்கு பொய் சொல்கிறதுக்கு? அது எனக்குள்ளே இருக்குது. அதான் என்னுடைய மாம்சம், அதான் என்னுடைய சுபாவம், என்னுடைய மனசு. இவன் என்ன ஆண்டவர் ரட்சித்திருக்காரு. ரட்சிக்கப்பட்ட பிறகும் அவசரத்துக்கு ஒரு பொய் சொல்லிக்கிறேன், அவசரத்துக்கு ஒரு பொய் சொல்லி. பிரியமானவர்களே, நீங்கள் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. ஒரு ஆவி நீ பொய் சொல்லக்கூடாது, அதான் தப்பு. அப்படி அது அப்படியே டிசையர் பண்ணுது, பொய்யே சொல்லக்கூடாது. எலெக்ட் கம் வாட்மே, பொய்யே சொல்லக்கூடாது. ஆவியில் அப்படி ஒரு எண்ணம் இருக்கு. தப்பே பண்ணக்கூடாது. ஒரு கண்ணில், பேச்சில், வார்த்தையில், எண்ணத்தில் கூட விபச்சாரம் வந்துடக்கூடாது. அது ஒரு இச்சை மாதிரி இருக்கு, ஒரு ஆசை, பேராசை. நான் பாவம் செய்யக்கூடாது, நான் பாவம் செய்யக்கூடாது. அப்படி தவறி செஞ்சிட்டோன்னா வேதனையாக இருக்கு. மாமிசம் பாவத்தை இச்சிக்குது. அப்போ மாம்சத்துக்கு விரோதமாக ஆவி, ஆவிக்கு விரோதமாக மாம்சம் போராடுது. மாம்சம் என்ன சொல்லுது? அனுபவி ராஜா, அனுபவிங்குது. ஆவி என்ன சொல்லுது? நீ கர்த்தருடைய பிள்ளை, பரிசுத்தமாறு. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. பவுல் சொல்றாரு இடத்துல, நான் விரும்புகிற, ரோமர் கழுது, நான் விரும்புகிறதை செய்யாதபடிக்கு விரும்பாததையே செய்கிறேன். நிர்பாக்கியமான மனுஷன்ப்பா. எது செய்யணும்னு விரும்புகிறனோ அதை செய்ய முடியலை. மாம்சம் ஆவியோட ஸ்ட்ராங்காக இருக்கு. எது செய்ய வேண்டாம்னு நினைக்கிறனோ அதை செஞ்சு போடுறேன். ஒரு போராட்டமாகவே இருக்கு. நல்லா டீசெண்டாக உடுத்தணும், நல்லா உடம்பை மறைச்சி உடுத்தணும் அப்படின்னு யோசிக்கிறேன். அதனால அப்படியே போகும்போது 4 பேர் பார்க்குற மாதிரி உடுத்தினா என்னன்னு தோணுது. போராடுதுங்க. நான் விரும்புகிறேன். ஏன்னா கூட்டுக்கிழங்கு ரட்சிக்கப்பட்ட இப்படி உனக்கு இப்படி உனக்கு ட்ரெஸ் பண்ண விருப்பமா? உங்கள் உடம்பு தர மாதிரி ட்ரெஸ் பண்ண இல்லைங்க, நிச்சயமாக இல்லைங்க. அவங்க ஆவி விரும்பலை. ஆனால் அவங்க விருப்பத்துக்கு விரோதமாக அப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு தோணுது. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஒன். செய்யக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். விபச்சாரம் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. தேவன் நினைத்த திருமணத்தை முறிக்கலாமா? முறிக்கக்கூடாது, தெரியும். நான் விரும்புகிறதை செய்யாதபடிக்கு விரும்பாததையே செய்கிறேன். நான் விரும்புகிறத செய்ய முடியலை, விரும்பாததை செய்கிறேன். இது எது? மாம்சத்தில் உள்ள போராட்டம். வாசிங்க. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. ஆவியினாலே நடத்தப்பட்டா நம்ம நியாயப்பிரமாணம், இதைத்தான் சில நமக்கெல்லாம் நியாயப்பிரமாணம் கிடையாது. இல்லை, நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பற்றவர்கள் அல்ல. நியாயப்பிரமாணத்தில் பொய் சொல்லாதன்னு சொல்லியிருக்கு, அதனால பயந்து நான் பொய் சொல்லாமல் இருக்கேன். இல்லை, என்னை ஆவியானவர் நடத்துவாரானா நான் பொய் சொல்ல மாட்டேன். நான் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டு பொய் சொல்லலை, ஆவியானவர் நடத்துகிறதுனால நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. கள்ள போதலுக்கு விலைக்கு காத்து கொள்ளுங்க, அது உங்களை கரைப்படுத்த விடாதீங்க. நம்ம ஆவியினால் நடத்தப்பட்ட நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. நியாயப்பிரமாணத்தில் பொய் சொல்லாதுன்னு சொல்லியிருக்கு, அதனால் நான் பயந்து பொய் சொல்லாமல் இருக்கேன். இல்லை, நான் ஆவியினால் நடத்தப்பட்டால் நான் பொய் சொல்ல மாட்டேன். அங்கே நியாயப்பிரமாணம் இருக்கோ இல்லையோ, ஆவியினால் நான் நடத்தப்பட்டால் பொய் சொல்ல மாட்டேன். என்ன பண்ணிடுறேன்? நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றிடுறேன். ஆவியினால் நடத்தப்பட்டால் என்ன பண்ணுவேன்? எங்கள் அப்பா அம்மாவை கனம் பண்ணுவேன், நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றிடுவேன். ஆவியினால் நடத்தப்பட்டால் என்ன செய்வேன்? ஒரு பெண்ணை இச்சையோடு கூட பார்க்க மாட்டேன், நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றிடுவேன். அப்புறம் யாரால் நடத்தப்படணும்? ஆவியினால் நடத்தப்பட்டால் நியாயப்பிரமாணத்துக்கு நான் கீழ்ப்பட்டேன். நியாயப்பிரமாணம் சொல்கிறனால நான் விசாரணை செய்யலை, நியாயப்பிரமாணம் சொல்கிறனால நான் கொலை செய்யலை. இல்லைன்னா கீழ்ச்சிடுவேன் வர்றவனை. அதான் இல்லை, என் ஆவியானவர் நடத்துகிறாரு,
நான் கொலை செய்யலை. நியாயப்பிரமாணம் இவ்வளோ தெளிவாக இருக்குங்க. இவ்வளவு தெளிவாக இருந்தும் கள்ளப்போதர்கள் பிசாசின் ஆலோசனையை கொண்டு வந்து நமக்கெல்லாம் நியாயப்பிரமாணம் கிடையாது. இல்லை பிரியமானவர்களே, நான் ஆவியினால் நடத்தப்பட்டால் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவன் அல்ல. நியாயப்பிரமாணம் சொல்கிறதுனால நான் செய்யலை, ஆவியான நடத்துகிறபடினாலே நியாயமான அந்த பிரமாணங்களை நான் நிறைவேற்றிடுறேன். வாசிங்க. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. மாம்சம்னா என்னங்க? மாம்சத்தின் கிரியைகள் இதுக்கு நியாயப்பிரமாணம் இருக்கா இல்லையெல்லாம் வேண்டாம். மாம்சத்தின் கிரியைகள் என்ன? வெளியரங்கமாக இருக்கின்றன. வாசியுங்கள். வெளியரங்கன்னா இட்ஸ் ஓப்பன். வெளியரங்கம், ஓப்பன் ஏர் தியேட்டர். உள்ளரங்கம் அப்படின்னா பிரியமல்ல, இன்டோர் தியேட்டர். வெளியரங்கம்னா ஓப்பனாக இருக்குது. இட்ஸ் டிஸ்பிளேட் ஓப்பன். இது ஓப்பனாக தெரியும். இது சரியாக தப்பாக ஓப்பனாக தெரியும். இது வெளியரங்கமாக, வெளியரங்கம், ஓப்பன் ஏர் தியேட்டர், எல்லாரும் பார்க்கலாம். இது ஒன்றும் பெரிய ரகசியம்லாம் கிடையாது. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவை யாவன? விபச்சாரம். ஏங்க, ஆதியிலிருந்து இது கிறிஸ்தவம் நியாயப்பிரமாணம் என்றல்ல. தேவன் மனிதனை படைக்கும்போது ஒருவனுக்கு ஒருத்தியை படைக்கிறார். அடுத்தல ஆவி ஏராளமாக இருந்தது. ஒருவனுக்கு அவர் 2-3 பொம்பளையை படைச்சிருக்கலாம், அவனை திருப்திப்படுத்துங்கன்னு சொல்லி. இல்லை, ஒரு பொம்பளைக்கு 2-3 ஆம்பளை அவர் படைச்சிருக்கலாம். அவர்கிட்ட ஆவி ஏராளமாக இருந்தது. இது நியாயப்பிரமாணமா? இல்லை. அவர் படைக்கும் போதே ஒருவனுக்கு ஒருத்தியை தான் படைக்கிறார். பிரியமானவர்களே, பின்னால் முதலாக லாமேக் இன்னொரு பெண்ணை சேர்த்துக்கிறான். அது பதிவு செய்யப்படுது. பாவம் பெருகிற்று, பலதாரங்கள் வந்தது. பிரியமானவர்களே, ஆனாலும் தாவீதெல்லாம் சொல்கிறார், நான் பரதேசியாய் தங்குகிற வீட்டில் நம்முடைய பிரமாணங்கள் எனக்கு கீதங்கள் ஆயினங்கிறாரு. அவர் பலதாரத்துக்கு இடம் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, தாய் 8 அடின்னா பிள்ளை 16 அடி. அவர் பையன் அதுக்கு மேலே போயிட்டார். ஆனாலும் இந்த சத்தியத்தை நம்முடைய புதிய ஏற்பாடு தொடங்குவதற்கு முன்பாக மல்கியா எழுதவங்க ஆவியை சோதித்து பாருங்கள். அவர் ஒருவனுக்கு ஒருத்தியை தானே படைத்தார். ஒரு இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணலான்னா மனைவிக்கு இப்போ இளவயது என்று அல்ல அந்த சொல். இளம் வயதில் உனக்கு மனைவியான அவளுக்கு நீ துரோகம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி திரும்ப அந்த சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். எல்லா மதங்கள்லையும் இருக்குது. பிரியமானவர்களே, இன்றைக்கு சொல்ல நீ உன் இஷ்டப்படி போ, நான் என் இஷ்டப்படி போகிறேன்ட்டு இருக்கிறாங்க. உலகத்தில் அந்த கேடு இருக்குது. ஆனால் எல்லா தனி மனிதருக்கும் தெரியுது, எல்லா மதங்கள்லையும் இருக்குது. வழிபாட்டு முறையில் மாறலாம். ஒருவனுக்கு ஒருத்தி. இன்னும் ஆழமாக விளங்கி கொள்ள சொல்கிறேன், இயற்கையினுடைய படைப்பில் ஒருவன் ஒருத்தியோடு தான் இணைய முடியும். வேசியோடு இணைந்திருக்கிறவன் அவளோடு கூட ஒரே சரீரமாக இருக்கிறான். மனைவியோடு இசைந்திருக்கிறவன் அவளோடு கூட ஒரே சரீரமாக இருக்கிறான். ஒருவன் 2 பேரோட 2 பேர் ஒருவரோடு இணையவே முடியாது. ஒருவர் ஒருவரோடு மட்டும்தான் இணைய முடியும். யாரோடு இணைகிறார்களோ அவர்களோடு கூட அவர்கள் ஒரே சரீரமாக இருக்கிறார்கள். எதற்காக இணைகிறோம்? பிரியமல்ல, ஒரு பரிசுத்த சந்ததியை உருவாக்கும்படிக்கு, பலுகி பெருகி பூமியை நிரப்பும்படிக்கு. இந்த 1+1 அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா வந்துடுச்சுன்னா அதுக்கு பேர் விபச்சாரம். இது ஓப்பனாக இருக்குது. ஒருவன் ஒருத்தியோடு வாழ்கிறான், ஒருத்தன் ஒன்றுக்கு மேலே போகிறான், விபச்சாரம். திருமணம் என்ற உறவு தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு உறவு. யாவற்றுக்குள்ளும் கனமுள்ளது. இந்த திருமணம் என்ற ஒன்று எந்த மிருகத்துக்கும் கிடையாது. திருமணம் ஒரு குருவிக்கும் திருமணம் ஆகாது. ஒரு யானைக்கும் திருமணம் ஆகாது. ஒரு யானைக்கும் பூனைக்கும் திருமணம் ஆகாது. திருமணம் என்ற ஒரு வைபவமே மனித குலத்தில் மாத்திரம்தான் உண்டு. பிரியமானவர்களே, திருமணம் மிக புனிதமானது. விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது. விவாக மஞ்சம் அசூசிப்படாது. அந்த நம்முடைய அப்பா அம்மாவுடைய உறவில் தான் நம்ம எல்லாம் பிறந்திருக்கிறோம். அது ஒன்றும் அசுத்தம் கிடையாது. அதே வேளையில் அப்பா யாருன்னு தெரியலை அப்படின்னா எவ்வளோ கேவலமாக இருக்குல்ல.
பிரியமானவர்களே, அப்போ இந்த திருமண உறவு என்பது தேவனால் அங்கீகரிக்கப்பட்டது. இந்த திருமண உறவுக்கு வெளியே ஒரு ஆண் இன்னொரு பெண்ணோட பழகினாலோ, ஒரு பெண் இன்னொரு ஆணோடு பழகினாலோ அதுக்கு பேர் விபச்சாரம். இது வெளியரங்கமாக இருக்குது, இதெல்லாம் ரகசியம் இருக்குது, இது அசுத்தம். ஆனால் மாம்சம் விரும்பும், ஒரு மிருக சுபாவம் விரும்பும். இது பிரியமானவர்களே, ஆனால் ஆவியினாலே நடத்தப்படுவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் உலகத்தாருக்கு இது தப்புன்னு தெரியும், எல்லாரும் இதை தப்புன்னு சொல்லுவாங்க. இறை நம்பிக்கையே இல்லாதவர்கள் கூட தன் மனைவி இன்னொருத்தனோட போகிறதையோ, தன் கணவன் இன்னொரு பெண்ணை சேர்த்துக்கொள்ளதையோ ஏற்றுக்கொள்ள முடியலை. பிரியமானவர்களே, முதலாவது சொல்கிறாரு விபச்சாரம்ங்கிறார். ரெண்டாவது வேசித்தனம். அது என்னங்க விபச்சாரம்னா என்ன, வேசித்தனம்னா என்ன? பிரியமானவர்களே, விபச்சாரம் என்றால் திருமணமானவர்கள் திருமண உறவுக்கு வெளியே இன்னொருவரோடு பழகுவது. திருமணம் என்ற ஒரு உறவு இல்லாமலேயே ஒரு ஆணும் பெண்ணும் பழகுவது வேசித்தனம். திருமணம் என்ற ஒரு உறவு இல்லாமல் இன்றைக்கு உலகத்தார் காதலை புனிதம்னு சொல்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் மத்தியில் அந்த காதல் கிடையாது. இந்த காதலுக்குரிய பேர் தான் வேசித்தனம். பிரியமானவர்களே, திருமணம் என்ற ஒரு உறவு இல்லாமல் அவங்க பழகிறது எந்த நிலைக்கு பழகினாலும் சரி. நீங்கள் சட்டம் தெரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். ஏதோ பாஸ்டர் ராபர்ட் சைமன் பேசுகிறார் என்றால், பாலின சீண்டல், செக்ஸ் அப்யூஸ் அப்படின்னா பிரியமான ஒரு பலாத்காரம் பண்ணுற வன்புணர்வு மாத்திரமல்ல, ஒரு பாலின சீண்டல். அது நீங்கள் சிரித்தாலும் குற்றம்தான், தொட்டாலும் குற்றம்தான், பிரியமான உதட்டை கடித்தாலும் குற்றம்தான், கண்ணை சிமிட்டினாலும் குற்றம்தான், சட்டப்படி குற்றம். சட்டம் தெரிஞ்சவங்கிட்ட கேட்டு பாருங்கள். ஒரு பெண்ணை பார்த்துட்டு அவன் அப்படியே சும்மா கண்ணை சிமிட்டி சிரிக்கிறான், ஒரு அப்படியே இது பண்ணுறான், ஏதாவது சைகை காட்டுறான்னு சொன்னாலும் அதுவும் பாலின சீண்டல் தான். இதை சட்டம் அனுமதிக்கலை. ஒரு பெண் அதை விரும்பலை, அந்த பையன் அப்படி பண்ணிகிட்டு இருக்கான்னா அவன் மேலே கேஸ் போடலாம், போஸ்கோவில் அவனை அரெஸ்ட் பண்ணலாம். அப்போ சட்டம் அதை அனுமதிக்கலை. பிரியமானவர்கள், திருமணம் என்ற ஒரு உறவு இல்லாமல் ஒரு ஆணும் பெண்ணும் பழகுவது வேதத்தின்படியும் அந்த சொல்லாடலின்படியும் வேசித்தனம். பிரியமானவர்களே, விபச்சாரம். ரெண்டாவதே சொல்கிறாரு வேசித்தனம். அப்புறம் அசுத்தம். நம்ம அண்ணா நகரில் இருக்கும்போது ஒரு முறை ஒரு காலேஜ் கேர்ள், அவளுக்கு கொஞ்ச நாள் வந்துட்டு இருந்தாங்க. அவள் 3rd இயர்னு படிக்க, அவள் தங்கச்சும் காலேஜ் படிக்கிறாள். ஒரு நாள் என்கிட்ட வந்து கேட்டால், அங்கிள் சினிமா சொல்லி என்டர்டெயின்மெண்ட் அங்கிள், வாட் இஸ் ராங் இன் இட்? சினிமாங்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட், அது என்ன தப்பு இருக்கு அங்கிள் அப்படின்னா. நான் சொன்னேன், ஏமா அவன் தங்கச்சி பீச்சில் ஒரு பையனோடு உட்காந்துட்ருக்கா, கோவமாக பார்த்தேன். அப்படியே கொஞ்ச நேரம் கழித்து 2 பேரும் அப்படியே போட்டுக்கு பின்னால் போகிறாங்க. போட்டுக்கு பின்னால் போய் ரொம்ப இன்டிமேட். அங்கிள் அங்கிள் ஏன் என்டர்டெயின்மெண்ட் தானம்மா, ரசிமா, அது என்டர்டெயின்மெண்ட்டா? இதை ரசிக்கிற மனம் எப்படிப்பட்டது? ஒருத்தனை கட்டி வச்சு அப்படியே 2 பல்லுக்க காய்ச்சின கம்பியை வச்சு துடிக்க அவன் கண்ணை பிடுங்குறாங்க. நீ ரசிக்கிற, நீ யாரு? இதை ரசிக்கிற நீ யாரு? ஜஸ்ட் இமேஜின், இதை ரசிக்கிற நீ யாரு? இது சுத்தமா? பிரியமல்ல. அசுத்தத்தை விரும்புகிறவங்க, அசுத்தமான புத்தகத்தை படிக்கிறவங்க, அசுத்தமான வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க யார் நீ? ஒரு செக்ஸ் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற யார் நீ? ஒரு ஆபாச வீடியோ பார்க்குற யார் நீ? அது எப்படி ரசிக்க முடியும்? அதில் தப்பு இல்லைன்னு என் அப்பாவும் தானே மறைக்கிற, பாஸ்டர் தான் ஏன் ஆஃப் பண்ணணும்? பாஸ்டர் பாருங்கள் பாஸ்டர் காட்ட வேண்டியது தானே, தெரியுதில்ல அசுத்தம்னு. பிரியமானவர்களே, அதை திங்கிற மிருகம் எது? அதுக்கு அதான் பிடிக்கும், அது அதைத்தான் தின்னும். இந்த அசுத்தத்தை பார்க்குற நீ யாரு? நான் யாரையும் குற்றப்படுத்தலை, விளக்குறேன், லாஜிக்கலாக சொல்கிறேன். அசுத்தத்தை விரும்பி பார்க்குற நீ யாரு? சீ அப்படின்னு வராதா? அது வரலையே அப்படின்னா அந்த சாப்பாட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அது உனக்கு டேஸ்டாக இருக்கு, அதான் நீ. விபச்சாரம், வேசித்தனம்,
அசுத்தம், அப்புறம் காம விகாரம். பிரியமான காமம் என்பது கணவன் மனைவிக்குள்ளாக ஒரு பாலின ஈர்ப்பு இருப்பது காமம். அதுவும் தேவன் படைத்த ஒரு முறை இருக்கு. அந்த காமத்தையே விகாரப்படுத்துவது லாசிவியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் காமத்தில் உள்ள விகாரம் அது மாம்ச சுபாவம். வாசியுங்கள். விக்கிரக ஆராதனை, விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம். பில்லி சூனியம், ஏதோ ஒரு ஸ்பிரிட்டை வச்சு மற்றவங்களுக்கு கெடுதல் செய்கிறது. ஒரு அசுத்தாவியை அனுப்பி, ஆண்டவரே இந்த ஹெட்லார்க்கு எப்படியாவது ஒரு அடி உழட்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒரு அசுத்தாவியை அனுப்புறது ஒன்று தான். வீட்டில் உபவாசம் இருந்த ஆண்டவர் எப்படியாவது இன்றைக்கி ஒரு ஆக்சிடெண்ட்டில் சாகட்டும் ஆண்டவர், இதை கொடுமைப்படுத்துகிறான் ஆண்டவர், அவனுக்கு டிரான்ஸ்ஃபர் வரட்டும் ஆண்டவர் அப்படின்னு பரிசுத்தாவி அனுப்புறதும் ஒன்று தான். பில்லி சூனியம், இன்னொரு ஸ்பிரிட்டை வச்சு நம்ம இச்சைகளை நிறைவேற்றுவது. பகைகள், பகைகள், விரோதங்கள், விரோதங்கள், வைராக்கியங்கள். பிரியமானவர்களே, பகைகள், விரோதங்கள், செத்தாலும் நான் பேச மாட்டேன். விபச்சார வேசித்தன் அந்த லிஸ்ட்லேயே வருது. வைராக்கியங்கள், விரோதங்கள், கோபங்கள். கோபங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். கோபம் ரெண்டு இருக்கு. கோபம் என்று சொல்வது தவறை கண்டு நம்ம கோபம் என்று ஒன்று வந்தால்தான் அவளை திருத்த முடியும். கோபம் என்று ஒன்று வந்தால்தான் அவளை திருத்த முடியும். தேவன் கோபம் உள்ளவர், எரிச்சல் உள்ளவர், கோபாக்கினியை ஊற்றுகிறவர். ஆனால் அந்த கோபம் அவர்களை ஆக்கப்பூர்வமான கோபமாக இருக்க வேண்டிய மொழி, அழிக்கிற கோபமாக இருக்கக்கூடாது. அவளை திருத்துவதற்காக கோபப்படும், அப்போ தான் அவளை திருத்த முடியும். ஆனால் இங்கே சொல்லப்பட்ட கோபம் என்று சொல்லுவது நம்முடைய இச்சையை நிறைவேற்றுவதற்காக, நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மை கிடைக்கவில்லை என்று சொல்லி கோபப்படுவது. இந்த கோபம் சண்டைகள், சண்டைகள், பிரிவினைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலை என்று சொல்லும்போது வேதத்தில் தன் சகோதரனை பகைக்கிறவனே மனுஷ கொலைபாதகன்னு சொல்லியிருக்கு. கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. பிரியமான களியாட்டு, என்டர்டெயின்மெண்ட், இது ஸ்போர்ட்ஸ் அந்த இதல்ல, குடிச்சிட்டு ஆடுற மாதிரி ஆடுறது. கள் ப்ளஸ் ஆட்டம், களியாட்டம், தவறான என்டர்டெயின்மெண்ட்ஸ், இதெல்லாம் மாம்சத்தின் சுபாவங்கள். பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். முன்னே நான் சொல்லியிருக்கிறேன், இப்போதும் நான் சொல்கிறேன். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை. இந்த மாம்சம் அவங்கள கரைப்படுத்தாதபடி காத்துக்கோங்க. விபச்சாரத்துக்கு இடம் கொடுக்காது, வேசித்தனத்துக்கு இடம் கொடுக்காது. பிரியமான அசுத்தத்தை விரும்பாதீங்க, அசுத்தத்தை போய் சாப்பிடாதீங்க தயவு செய்து. அதான் உங்கள் கேரக்டரை காட்டுது, நீங்கள் யாருன்னு காட்டுது. அது அதைத்தான் திங்கும். நீ அசுத்தத்தை பார்க்குறன்னா, அசுத்தத்தை விரும்புகிறன்னா நீ தான் அது. கர்த்தரை கேட்டு சுபாவத்தை மாற்றிக்கோ. அசுத்தம், காம விகாரம், பொறாமை, வெறி, களியாட்டு, இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை. அவங்க இப்படிப்பட்டு செய்துட்ருக்கிறவங்க, நீ ஒரு அசுத்தமான வீடியோ பார்த்துட்ருக்க, அப்போ பார்த்து ஏசு பப்புறம் வந்துட்டா நீ மறுரூபம் ஆவியா? என்ன பரலோகத்தில் சேர்ப்பாரா? ரட்சிக்கப்பட்டிருக்க, ஞானஸ்நானம் பெற்றிருக்கிற, எல்லாம் பெற்ற, கல்யாணம் ஒன்று உறவு ஒன்று வராமல் ஒரு பெண்ணை பைக்கில் வச்சுட்டு வேகமாக போகிற, ஆக்சிடெண்ட் ஆச்சு, எங்கே போவ? நீ ரட்சிக்கப்பட்டனால இங்கே தண்ணியில் முக்கி எடுத்தனால பரலோகத்துக்கு போயிடுவியா? யார் கூட போயிட்டு இருந்த? யார் கூட பைக்கில் போயிட்டு இருந்த? எப்போ ஆக்சிடெண்ட் ஆச்சு? எல்லாருக்கும் ஆக்சிடெண்ட் ஆகலாம். திருமணம்லாம் ஆயிடுச்சு, நீ இன்னொருத்தவர்கிட்ட ஃபோனில் பேசி சிரிச்சுக்கிட்டு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, எங்கே போவ? பல்லத்துக்கு போயிடுவியா? சண்டை போட்டுட்ருக்கோம், அநியாயமாக சண்டை போட்டுட்ருக்கோம். ஏசு வந்துட்டார், எங்கே போவோம்?
இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்தரிப்பது இல்லை. இதுதான் பைபிள். ஏற்றுக்கொள்ள விரும்பினா ஏற்றுக்கொள்ளலாம். இந்த சுபாவங்கள் நம்மை கரைப்படுத்தாதபடிக்கு நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். எப்படி இந்த சுபாவங்கள் நம்மை கரைப்படுத்தும்? பிரியமல் விரும்பிக்கு வசனங்களை தான் வாசிக்க விரும்புகிறேன். மார்க் 7ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்கிற இதே வசனங்கள் அங்கேயும் இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்குவோம். மார்க் 7ஆம் அதிகாரம் 20வது வசனத்துலேருந்து வாசிங்க. மனுஷருக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். இது எல்லாம் எங்கேருந்து புறப்படுது? வெளியேருந்து வரல. அந்த ஒரு ஆபாச படம் யூடியூப்பில் இருக்குது. ஒருத்தருக்கு அதை பார்க்க பிடிக்கல, ஒருத்தருக்கு அதை பார்க்க பிடிக்குது. அந்த பார்க்க எங்கேருந்து பிடிக்குது? உள்ளேருந்து பிடிக்குது. அதே யூடியூப் தான் இன்னொரு கையில் இருக்குது, அவருக்கு அதை பார்க்க பிடிக்கல, உனக்கு பார்க்க பிடிக்குது. மான் இதை திங்காது, பண்டி அதைத்தான் திங்கும். மானா பண்டியா நமக்கு தான் தெரியும். அவருக்கு அதை பிடிக்கல, இவருக்கு இது பிடிக்குது. உள்ளே இருந்தால் வருது. யூடியூப் பொதுவாக இருக்குது, ஃபோன் கையில் இருக்குது, யூடியூப் ஆப் இருக்குது. மானுக்கு புல் பிடிக்குது, பண்டிக்கு அது பிடிக்குது. இப்போ மானா பண்டியாங்கிறத நம்ம தான் தீர்மானிச்சுக்கணும். யூடியூபாக இருக்குது, யூடியூப் ஆப் இருக்குது, ஃபோன் இருக்குது. ஆனால் மானுக்கு எது, பண்டிக்கு எது? நான் யாரையும் குற்றப்படுத்தலை. மானுக்கு அது பிடிக்கும், மானு புல்லை தான் திங்கும், பண்டி இதைத்தான் திங்கும். அசுத்தம், அதான் அட்ராக்ஷன். பிரியமானவர்களே, அப்படி உள்ளே இருந்து புறப்படுகிறது தான் நம்மை கரைப்படுத்தும், டிஃபைல் பண்ண, தீட்டுப்படுத்திடும். நம்மை தீட்டுப்படுத்து. என்னது உள்ளே இருந்து வருது? வாசிங்க. எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்துக்குள் இருந்து பொல்லாத சிந்தனை. யாருக்கு எப்படி ஃபோன் பண்ணலாம், யாரை பார்த்து எப்படி சிரிக்கலாம், எப்படி பல்லளிக்கலாம், எப்படி கூட்டு போடலாம், என்ன பண்ணலாம்? பொல்லாத சிந்தனை மனுஷனுக்குள்ளேருந்து புறப்படுது, அவனை தீட்டுப்படுத்திடுது. மனுஷனுக்குள்ளேருந்து பொல்லாத சிந்தனை புறப்பட்டு அவங்கள தீட்டுப்படுத்துது. யோசிக்கிறாங்க. ஒருத்தன் நீதிமொழிகளில் வாசிக்கிற ரொம்ப அருமையான நாடகம், அழகாக எழுதுகிறார். ஒருத்தன் சாயங்கால வேளையில் அப்படி சூரியன் அஸ்தமிக்கிற நேரத்தில், பகல் சென்று இருள் வருகிற நேரத்தில், நல்ல பையன், அவள் இருக்கிற தெருவுக்கு பக்கத்து தெருவுக்கு போகிறான். என்ன தப்பா அது? அவள் இருக்கிற தெருவுக்கு பக்கத்து தெருவில் போனான். அப்படியே அவள் இருக்கிற தெரு வழியாக வந்தான். அவள் ரொம்ப கடவுள் பிள்ளை. அவள் கோயிலுக்கு போயிட்டு பலியெல்லாம் செலுத்திட்டு வந்து நிற்கிறான். அவனை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஆடை அணிந்து வெளியே நின்று அவனை பார்த்து முகத்தை சிரித்து, இப்போ வாப்பா, வீட்டில் யாரும் இல்லை, உனக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன், இப்போ தான் நான் கோயிலேருந்து வந்திருக்கேன், பலியெல்லாம் செலுத்திட்டு வந்திருக்கேன், வாப்பா அப்படிங்க. இவன் அடிக்கப்படுற மாடு மாதிரி அவன் பின்னாலேயே போகிறான் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. உள்ளே இருந்தானே புறப்பட்டுச்சு. அப்படியே வீட்டில் இருக்க முடியல. கேட்டால் தப்பா, பக்கத்து தெருவில் போனால் தப்பா, என்ன ரோட்லேயே நடக்கக்கூடாதா? அப்படியே போயிட்டு அவள் இருக்கிற தெருவுக்கு வந்துடுறான். அவன் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கா. இருபத்தும் அவள் கல்யாணம் கட்டினவா. புருஷன் வெளியூருக்கு போயிருக்கான், பேக்லாம் எடுத்துகிட்டு போயிட்டான், வர நாளாகும். கதை சொல்கிறான். பிரியமானவர்களே, மனுஷனுக்குள்ளிருந்து புறப்படுகிற பொல்லாத சிந்தனைகள் அவனை தீட்டுப்படுத்தும். யோசிக்கிறாங்க, எப்படி ட்ரெஸ் பண்ணலாம், எந்த தெரு வழியாக போகலாம், எப்படி நம்ம அட்ராக்ட் பண்ணலாம். பிரியமானவர்களே, பொல்லாத சிந்தனைகளும், ரெண்டாவது விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும். அப்படி இங்கே இப்படி பேசுறது, அங்கே பேசுறது, இப்படி பண்ணுறது. பிரியமானவர்களே, துஷ்டத்தனம். அப்படி மற்றவங்களை வேதனைப்படுத்துறது, துஷ்டத்தனங்களும் கபடு உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசுறது, இதெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்படுது. கபடும் காம விகாரமும். திரும்ப இங்கேயும் இயேசுவும் சொல்றார், காமம் என்பது தவறல்ல. வள்ளுவத்திலேயே காமத்து பால் இருக்கு.
கணவன் மனைவி உறவை பற்றி இருக்கு. அந்த காமம் விகாரப்படக்கூடாது. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம் எல்லாம் பாலின குற்றங்களை சேர்ந்தவை. காம விகாரமும் வன்கண்ணும் மற்றவங்க வேறு அங்கே போகாம அவங்கள ஜெபம் பண்ண சொல்லிட்டா போகிறாம, அவங்கள ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துட்டா போடுறாம, அவங்க பாட்டு பாடினா போடுறாம, பொறாமை, பிரியமல்ல பொறாமையும் தூஷணமும் அதில் அப்படியே கேவலமாக பேசுறது, வெளியே போய் தூஷித்து பேசுறது, இதெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வந்து நம்மை தீட்டுப்படுத்திடும். தூஷித்து பேசுவது வரைக்கும் போக முடியுமா? முடியாது. பிரியமானவர்களே, தூஷணமும் பெருமையும் மதிகேடும் ஃபூலிஷாக செய்கிறதும் தப்பு. நான் யோசிக்காமல் செஞ்சிட்டேன். மனிதனை தீட்டுப்படுத்தக்கூடிய காரியங்களில் ஒன்று நான் யோசிக்காமல் செஞ்சிட்டேன். யோசித்து செய்யுங்க. நமக்கு ஆண்டு யோசிக்க கிருபை கொடுத்துருக்கார். ஆவியினால் நடத்தப்படுங்க. ஆவியினால் நடத்தப்பட்ட நம்ம மாசத்தின் கிரியைகளை நிறைவேற்ற மாட்டோம். எது தேவனுக்கு சரி, எது தப்பு யோசித்து செய்யுங்க. ஃபூலிஷ்னஸ், மதிகேடு, பிரியமானவர்கள மனுஷனுக்குள்ளேருந்து புறப்பட்டு வருது. முட்டாள்தனமாக பேசிடுறோம். கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக யோசிங்க. ஏசு சொல்கிறார் மதிகேடு. என்ன மதிகேடு? நான் இதெல்லாம் சேர்த்து வைப்பேன், இவ்வளோ சொத்து சேர்ப்பேன், நாளைக்கு நீ இருப்பியா மாட்டியே தெரியாதுடா. கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக யோசிங்க. அப்போ நான் பரலோகத்துக்கு ரெடி ஆகிட்டேன்னா, ஊருக்கு போகிறோன்னா, இப்போ பிரியமானவர்கள ஒரு வெளிநாட்டுக்கு போகிறோம், பாஸ்போர்ட் வேணும், விசா வேணும், ரெடி ஆகணும், என்ன செய்கிறோம், இப்படி துணி, அதுக்கு என்ன பண்ண வேணும், ரெடி ஆகிறோம்ல. இப்போ பரலோகத்துக்கு போகிறதுக்கு ரெடி ஆகுங்க. இந்த உலகம் யாருக்கும் சதம் கிடையாது. பிரியமானவர்களே, கடந்த வெள்ளிக்கிழமை ஒரு கூடார பண்டிகை பெரிய சபையில் பேசின ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருந்தாங்க. கூடார பண்டிகை வச்சுருந்தாங்க. கூடார பண்டிகைன்னா என்னன்னு நான் சொன்னேன். கூடார பண்டிகைங்கிறதுக்கு ஒரு பேர் பில்கிரிம் ஃபெஸ்டிவல். இந்த உலகம் எனக்கு சதம் கிடையாது, அதை கொண்டாடு. நான் பரலோகத்துக்கு போகிறேன், பரதேசி, நான் பரலோக வாசி. ப்ரிப்பேர்டாக இருங்க. அதான் வயசாக நடந்துக்கிறது. பிரியமல்ல அவசரமாக போய் கடைசியில் ஹால் டிக்கெட் இல்லைன்னா எக்ஸாம் எழுத முடியாது. அவசரமாக போய் ட்ரெயினுக்கு டிக்கெட் கொண்டு போகல அப்படின்னா ட்ரெயினில் ஏற முடியாது. அவசரமாக போய் அங்கே ஏற போகும்போது ஷோ யுவர் பாஸ்போர்ட் அப்படிங்க. ஐயா பாஸ்போர்ட் இல்லைங்க. போ ஜா போக முடியுமா? என்ன வேணும், என்ன இருந்தால் பரலோகத்துக்கு போகலாம்? விசா இருக்கா, பாஸ்போர்ட் இருக்கா, டிக்கெட் இருக்கா, எல்லாம் பார்க்கணும்ல. மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகி இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும். இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வந்து மனுஷனை கரைப்படுத்தி விடும், தீட்டுப்படுத்தி விடும். பிரியமல்ல, இப்படிப்பட்ட கரைகளுக்கு நீங்கள் நம்ம விலக்கி காத்துக்கொள்ளணும். இன்னொரு வேத பகுதியை கூட நான் சுட்டி காட்டுறேன். எபேசியர் 5ஆம் அதிகாரம், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசியுங்கள். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி, ஆவியினால நடத்தப்பட்டு இல்லைன்னா தேவனை பின்பற்றுவர்களாகி, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்ற, நீங்க பரிசுத்தவான்கள், கர்த்தருடைய பிள்ளை, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று நல்ல ஒரு ஆவிக்குரிய சபைக்கு நீங்க வர்றீங்க. நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. பைபிளில் தான் போட்டிருக்கு. இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ள சொல்லப்படவும் கூடாது. அப்படியே அதுபோல விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், கொலைகள், களவுகள், அதுபோல வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள். இப்போ வம்பு பேசிட்டு இருக்குது.
பிரியமானவர்களே, புத்தியீனமான பேச்சு, மற்றவர்களை கேலி, பரியாசம், யாசம், அது ஸ்பெஷல் யாசம், அப்படி கமெண்ட் அடிச்சுக்கிட்டு பரியாசம், பரினா ஸ்பெஷல், பரிசுத்தம், பரிகாரம், பரிசேயன், பரியாசம், இது மாம்சத்தின் கிரியை. நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவலாக யோசித்து பாருங்க. ஒரு ஜென்டில்மேன் இல்லை நல்ல கண்ணியமாக நடந்துக்குள்ள ஒரு சிஸ்டர், ஒரு கேர்ள் நின்று வம்பு வார்த்தை பேசிகிட்டு இருப்பாங்களா? அவளை எதிர்பார்க்க முடியும் அவளுக்கு வந்து வம்பு அடிச்சுட்டு இருப்பாங்கன்னு. பிரியமானே, மகிழ்ச்சியாக நான் ஜோக் அடிக்கிறதல்ல, ஒரு இன்டெலிஜென்ட்டாக ஒரு நகைச்சுவை ததும்ப ஒரு சத்தியத்தை சொல்கிறதல்ல. வம்பு, தூஷணம், பரியாசம், எப்படி விபச்சாரம், வேசித்தனெல்லாம் இருக்கக்கூடாதோ அதுபோல் இதுவும் தகாதவைகள். அப்படி ஸ்தோத்திரம் செய்தலே தகும். விபச்சாரக்காரனாவது, அதாவது திருமண உறவுக்கு வெளியே ஒரு ஆணோட பெண்ணோட பழகிறவங்களாவது, அசுத்தனாவது, அசுத்தமான காரியங்கள், அசுத்தமான வீடியோ, அசுத்தமான பேச்சு, அசுத்தனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைங்கிறதே விக்கிரக ஆராதனை தான். பிரியமானில் அப்படியே கண்ணை மூடினாலே அந்த தான் நிற்கும் முன்னால். விலைக்கு சொல்ல நேரம் இல்லை, கடந்து போவோம். தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்கள். இவங்க யாருமே கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. கிறிஸ்துவுடைய ராஜ்யத்துக்கே போக முடியாதவங்க திருவிருந்து எடுப்பாங்களா? பிரியமானவங்க யோசித்து பாருங்க. கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்துக்கே போக முடியாதான். வாசிங்க. இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை, இந்த விபச்சாரம், வேசித்தனம், இந்த வம்பு இப்படிலாம் பண்றவங்க நிமித்தமாக தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கை. நீங்க தயவுசெய்து இந்த விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், இந்த காம விகாரம், இந்த வம்பு வார்த்தை, தூஷணம், பரியாசம் இதை பேசி நீங்க மோசம் போயிடாதீங்க பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே. நீங்கள் மோசம் ஏன்னா அவர் வரும்போது இதில் மாட்டிக்கிட்டோம்னா தொலைச்சோம். மாம்சத்தால் கரைப்பட்ட வஸ்திரத்தை வேண்டாம், வெறுத்து தள்ளிடுங்க. மாம்சத்தால் கரைப்பட்ட வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள், இல்லைன்னா இது உங்களை மோசம் போய்க்கிறோம், உங்களை மோசம் போய்க்கிறோம். அந்த நேரத்தில் நீங்கள் எப்படி இருக்கீங்க? அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? மோசம் போகாதிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்கு பங்காளிகள் ஆகாதிருங்கள். இப்படி இருக்கிறவங்களோட நீங்கள் பார்ட்னராக இருக்காதீங்க, ஃப்ரெண்டாக இருக்காதீங்க, ஷேர் ஹோல்டராக இருக்காதீங்க. அதில் உங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கக்கூடாது. மகாத்மா காந்தி அவங்களும் சொல்லியிருக்காங்க, டெல் மீ ஹூ யுவர் ஃப்ரெண்ட் இஸ், ஐ டெல் யூ ஹூ யூ ஆர். உன் ஃப்ரெண்டு யார்? கிளாஸை கட்டி அடிச்சுட்டு 4 பையங்களோட மாலுக்கு பரவாதானே உன் ஃப்ரெண்டு, நீ யார்? இப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் பங்காளிகளாகவும் ஆகாதிருங்கள். முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீங்க, இப்போ வெளிச்சத்துக்கு வந்துட்டீங்க. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று நீங்கள் வெளிச்சத்துக்கு வந்துட்டீங்க. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பாருங்கள். நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்? பிரியமானவர்களே, நானும் 21வது வயதில் ரட்சிக்கப்பட்டேன். வாலிபத்தை நான் பார்த்துருக்கிறேன். என்னுடைய 23வது வயதில், அதுக்கு முன்பாகவே ஊழியத்தில் பங்கெடுக்க ஆரம்பித்தேன். சண்டே ஸ்கூல் டீச்சராக இருந்திருக்கிறேன். பாஸ்டர் சுந்தரையாவுக்கு டிரான்ஸ்லேட்டராக இருந்திருக்கிறேன். கன்வென்ஷன் கூட்டங்களில் பேசியிருக்கிறேன். தேவன் என்னை 100க்கு 100 பரிசுத்தவான்னு என்ன சொல்லலை. ஆனால் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக என்னை தாழ்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த கிருபை என்னை தாங்கியது, அம்மாவை தாங்கியது. தேவன் எங்களை இணைத்தார். இன்றைக்கு ஆசீர்வாதமாக்கி வருகிறது. கர்த்தருக்கு பிரியமானது என்ன? கர்த்தருக்கு பிரியமானது என்ன? ஆண்டவருக்கு சித்தமாக என் வாழ்க்கையில் நடக்கணும்னு ஒப்பு கொடுத்தா ஆண்டவருக்கு சித்தமாக என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. நானும் பைபிள் காலேஜிலேருந்து வந்து பிரசங்கம் பண்ணலை.
உங்களை போல் காலேஜில் ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்கேன், உலக பிரகாரமான வேலை பார்த்துருக்குறேன். நான் வேலை பார்த்த சென்ட் ஜார்ஜஸ் ஸ்கூல், நான் வேலை பார்த்த SBOA, நான் வேலை பார்த்த சிஷ்யா, எல்லாம் கோ எஜுகேஷன் தான். திருமணத்துக்கு முன்பாக நாங்கள் வேலை பார்த்துருக்குறேன். ஆண்டவர் என்னை காத்துக்கிட்டாரு, பெருமைக்காக சொல்லலை. கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று சோதித்து பாருங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல், கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட அசுத்தத்தை விரும்பாதீங்க, அப்படிப்பட்ட அசுத்தத்தை விரும்பாதீங்க, அசுத்தத்தை கடிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வந்து, நம்முடைய மாம்சத்திலிருந்து புறப்பட்டு வந்து நம்மை தீட்டுப்படுத்தும், வருகையில் கைவிடப்படும். எப்படி அக்கிரமம் கரைப்படுத்தக்கூடாதோ, உலகம் கரைப்படுத்தக்கூடாதோ, அதே போல் நமக்குள்ளேருந்து வருகிற மாம்ச சுபாவங்களும் நம்மை கரைப்படுத்தக்கூடாது. இன்னொரு வேத பகுதியை கூட வேகமாக வாசித்து கடந்து போவோம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனம். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடன் கூட பேசாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. பிரியமானவர்களே, கொரிந்து சபைக்கு எழுதுறாரு, பரிசுத்தவான்களுக்கு, பரிசுத்தவான்களாக முடிய அழைக்கப்பட்டவர்களுக்கு, வருகைக்காக காத்திருக்கிறவர்களுக்கு, வரங்களில் குறைவில்லாதவர்களுக்கு, அப்படிலாம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லிட்டு 3ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, உங்களை மாம்சத்துக்குரியவர்கள் என்று எண்ணி பேச முடியலை. பரிசுத்தவான்களா? ராமா. பரிசுத்தவான்களாக முடிய அழைக்கப்பட்டுள்ள? ஆமாம். ஆனால் இன்னும் யாராக தான் இருக்கிறீங்க? மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறீங்க. இன்றைக்கி அநேக ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று ஆவியினால் நடத்தப்படாமல் மாம்சத்துக்குரியவர்களாகவே இருக்கிறாங்க. கிரியெல்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அவங்க மாம்சத்துக்குரியவர்களாக இருந்து சண்டை போடுறாங்க, பிரியமானவர்களே மனுஷ மார்க்கமாக நடக்கிறாங்க, குழந்தைகளாக இருக்கிறாங்க, ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லை. இன்னும் மாம்சத்துக்குரியவர்களாகவே நீங்கள் இருக்கிறீங்க, உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி பேச முடியலையேங்கிறார். கடைசியாக ஒரு வேத பகுதியை வாசித்து ஜெபம் பண்ணுவோம். ரோமர் 8:5 வாசிப்போம். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறாங்க. யாருக்கு ஃபோன் பண்ணலாம், எப்போ ஃபோன் பண்ணலாம், எங்கே நிற்கலாம், எங்கே நின்று பல்ல காட்டலாம், எப்படி போகலாம், என்ன பண்ணலாம், இதே அவங்க சிந்தையில் ஓடிக்கிட்டு இருக்குது. எப்படி ஏமாற்றலாம், எப்படி பொய் சொல்லலாம், எப்படி ஸ்டைல் பண்ணலாம், எப்படி அட்ராக்ட் பண்ணலாம். மாம்சத்துக்குரியவர்கள் மாம்சத்துக்கு ஏற்றபடியே சிந்திக்கிறார்கள். ஆவிக்குரியவர்கள் எப்போ ஜெபம் பண்ணலாம், எப்போ பைபிள் வாசிக்கலாம், எப்படி ஊழியம் செய்யலாம், யாரை கர்த்தருக்குள்ளே நடத்தலாம், ஆவிக்கேற்றபடியே சிந்திக்கிற. நீ எதை சிந்திக்கிற அதான் நீ, எதை நீ சிந்திக்கிற அதான் நீ. இவன் யாருக்கு ஹலோ மெசேஜ் போடலாம், யாருக்கு ஹாய் மெசேஜ் போடலாம், என்ன ட்ரெஸ் மாத்திரியா, குளிக்க போறியா, தூங்குறியா, என்ன செய்கிற, அப்படி என்ன பண்ணலாம், அது நீ. இவன் நான் என் ஃப்ரெண்டுக்காக ஜெபம் பண்ணேன், என் ஃப்ரெண்டு எப்படியாவது ஆண்டவரை ஏற்றுக்கணும், நான் ஜெபிக்க போகிறேன், அது நீ. அதான் நீ யார்? ஆவிக்கேற்றவர்கள் ஆவிக்கேற்றபடி சிந்திக்கிறாங்க, மாம்சத்துக்கு ஏற்றவங்க மாம்சத்துக்கு ஏற்றபடி சிந்திக்கிறாங்க. அவ்வளோதான். இது மானு, அது அது. வாசிங்க. ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். இந்த தப்பான கருத்தை சிந்திச்சு செயல்பட்ட கடைசியில் முடிவு அழிவு. நீ ஆவிக்குரிய எப்படி சிந்திக்கிற, உன் முடிவு ஜீவனும் சமாதானமும். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. இந்த மாம்சத்தில் சிந்திக்கிற எல்லாமே அதான் ஆரம்பத்தில் பார்த்தது தேவனுக்கு விரோதமான பகை, நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமானது. மாம்ச சிந்தை நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமானது. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும், அந்த மாம்சத்தில் சிந்திக்க விபச்சாரம் செய்யாதன்னா அதில் என்ன தப்பு இருக்குது, தாவீது இல்லையா தாலமோன் இல்லையான்னு கதை சொல்லுவாங்க. நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக இருக்கும். கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். இப்படி மாம்ச சுபாவத்துக்கு உட்பட்டு அப்படி அப்படியே செயல இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, யார் செய்யலாம் இவு அப்படின்னு அலையிறவங்க தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். இப்படி ஆவி உங்களில் வாசமாக இருந்தால், தேவனுடைய ஆவி அபிஷேகம் பெற்றிருக்கீங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நீ செய்கிறது சரின்னு ஆண்டவர் சொல்கிறாரா, நீ பேசுகிறது சரின்னு ஆண்டவர் சொல்கிறாரா, நீ உடுத்துறத சரின்னு ஆண்டவர் சொல்கிறாரா, உன் ஹேர் ஸ்டைலை சரின்னு சொல்கிறாரா, உன் தாடியாக இருக்கட்டும், மீசியாக இருக்கட்டும், ஷேவ் பண்ணுறியோ பண்ணலையோ, எதுக்காக நீ செய்கிற, யாரை பிரியப்படுத்த செய்கிற,
பிரியமான கொஞ்சம் நான் சேவ் பண்ணுறது சரியாக தப்பாங்கிறத பற்றி நான் பேச வரல. ஆனால் எதுக்காக நீ அதை செய்கிற? நீ ஆவியினால் நடத்தப்படுறியா, இல்லை யாரையோ பிரியப்படுத்துறதுக்காக நீ செய்கிறியா? நீ மனுஷரை பிரியப்படுத்த விரும்பினா தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. நீ ஆவியினால் நடத்தப்பட்டனா, ஆவியான தாடி வைக்க சொல்கிறாரா? 1000 பேர் சொன்னாலும் நீ கவலைப்பட, தாடி வை. நீ தாடி வைக்கிற தேவனுக்கு பிரியமாக இருக்குமா? தயவுசெய்து வை. பிரியமானவர்களே, கண்ணியத்தோடு அந்த சொல்ல பயன்படுத்த. ஓ மயிர் மேலே இன்னொருத்தருக்கு எப்படி அதிகாரம் இருக்க முடியும்? அது ஓ மயிர் எப்படி விரிச்சு போட்டு, அது ஆண்டவருக்கு பிரியமான்னு பாரு. நீ உன் மயிரை பின்னுனா என்ன, விரிச்சு போட்டான்னு? மயிர் மேலே உயிரை வச்சுக்கிட்டு இருந்தா எனக்கு என்ன? நான் சொல்ல பயத்தோடு சொல்கிறேன், கண்ணியத்தோடு சொல்கிறேன். பிரியமானவர்களே, நீ யாரை பிரியப்படுத்த விரும்புகிற அதனுடைய பலனை நீ அனுபவிப்பாய். நீ அப்படி வைக்கிற அந்த அலங்காரம் தேவனை பிரியப்படுத்ததா, கண்டிப்பாக தேவனை ஆசீர்வதிப்பார். இல்லை இது உலக ஸ்டைலில் 4 பேர் அட்ராக்ட் பண்ண அப்படியே சில்பிட்டு அலையணும்னு நினச்சி நீ செய்கிறியா, அதனுடைய பலனை நீ அனுபவிப்பாய். மாம்சத்தின்படி பிழைக்கிறவர்கள் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பார்கள், ஆவியின்படி பிழைக்கிறவர்கள் ஆவியினாலே சமாதானத்தையும் நித்திய ஜீவனையும் அறுப்பார்கள். தட்ஸ் a simple equation. That's a simple equation. பிரியமானவர்களே, நான் எப்படி நான் அலங்கரிக்கிறேன்? தேவ சித்தத்தின்படியா, இல்லை உலகத்தை பிரியப்படுத்தவா? நீ இப்படி தான் செய்யணும், இப்படி தான் விடுத்தணும் நான் சொல்லலை. பவுல் சொல்கிற, உங்கள் மாம்சத்தின் மேலே நான் எப்படி ஒரு ஊழியக்காரனாக சில கைடன்ஸ் கொடுக்கலாம். உங்கள் மாம்சத்தின் மேலே நான் எப்படி மேன்மை பாராட்ட முடியும்? உங்கள் மாம்சத்தின் மேலே நான் எப்படி மேன்மை பாராட்ட முடியும்? ஆனால் உங்களை கைட் பண்ண முடியும், உங்களை கைட் பண்ண முடியும். ஆவியினால் நடத்தப்பட்டீர்களானால் பிரியமானவர்களே தேவனுக்கு பிரியமாக இருப்பீங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் தேவனுக்கு விரோதமாக இருப்பீங்க. வாசிங்க. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். கிறிஸ்து எனக்குள்ள இருந்தா இந்த சரீரம் மாம்சத்தின்படி மரித்ததாக இருக்கும். நான் ஆவியினால் நடத்தப்பட்டால் என்னால் விபச்சாரம் செய்ய முடியாது. விபச்சாரத்துக்கு என் சரீரம் மரித்ததாக இருக்கும். நான் ஆவியினால் நடத்தப்பட்டால் வேசித்தனத்துக்கு, இந்த கள்ளக்காதலுக்கு, காதல் புனிதமானது, காதல் புனிதமானது. திருமணம் என்ற உறவுக்கு வெளியே அந்த காதல் இருக்குமானால் கள்ளக்காதல். அது திருமணம் ஆனவர்களோ ஆகாதவர்களோ, திருமணம் என்ற உறவுக்குள்ளே கணவன் மனைவியை காதலிக்கிறதுக்கு, ஹஸ்பண்ட் நான் என் ஒய்ஃபை காதலிக்கிறேன்னு சொன்னாலே நிறைய ஹிஹிங்கிறாங்க. ஐ லவ் மை ஒய்ஃப். காதல் புனிதமானது. அந்த காதல் திருமணம் என்ற உறவுக்கு வெளியே இருந்தால் அசுத்தமானது. அதான் இங்கே தெளிவாக சொல்லியிருக்கு. பிரியமானவர்களே, உங்கள் கிறிஸ்து உங்களில் இருந்தால் உங்கள் சரீரம் பாவத்து நிமித்தம் செத்ததாக இருக்கும். பாவம் செய்ய முடியாது, பாவம் செய்ய முடியாது. ஒரு கணவனுக்கு இடம் கொடுக்குற மாதிரி இன்னொருத்தனுக்கு இடம் கொடுக்க முடியாது, பாவம் செய்ய முடியாது. சரீரம் பாவத்துக்கு செத்ததாக இருக்கும். பிரியமானவர்களே, மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். அந்த ஆவியான அதான் சொல்ல, செத்த மீனுக்கு உயிருள்ள மீனுக்கு வித்தியாசம். நீதி நிமித்தம் உயிருள்ளதா. நான் அப்படி போக மாட்டேன், நான் அப்படி பேச மாட்டேன், அடித்து போட்டெல்லாம் போய் சொல்ல மாட்டேன், எனக்கு லாபம் கிடைக்க இல்லையா கள்ளத்தராசு வைக்க மாட்டேன், என் திருமண உறவுக்கு வெளியே நான் யார்ட்டையும் அசுத்தமாக பழக மாட்டேன். 1000 பேர் என்னை பற்றி என்ன வேணாலும் சொல்ல, நான் இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் இருப்பேன். என் மனைவிட்ட மட்டும்தான், என் மனைவி மட்டும்தான் காதலிப்பேன். குருதி. அதான் உயிருள்ள மீன், அதான் உயிருள்ள. எல்லாத்தையும் அன்பாக இருக்கலாம், எல்லாத்தையும் அன்பாக இருக்கலாம். உங்கள் சகோதர ஸ்நேகம் மாயமற்றதாக இருப்பதாக. யாரை கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க, ஒருத்தர் போய் சிஸ்டர் 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 சொல்லிட்டு சிஸ்டர் நான் பழகுவானா தவறாக, அவன் எப்படிப்பட்டவன்? அவன் இவ்வளோ சிஸ்டர்னு சொன்னது போய் தானே? இல்லை உண்மையாகவே சிஸ்டர்ட்டையும் அப்படி தான் பழகுவானா? இன்சிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. குடும்பத்துக்குள்ளேயே தப்பாக நடக்கிறவங்க இவன் அப்படி தப்பட்டான இருப்பானோ? சிஸ்டர் சிஸ்டர் சிஸ்டர்கிட்ட எப்படி தப்பாக பழக முடியும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. திரும்ப சொல்கிற கொஞ்சம் லாஜிக்கலாக திங்க் பண்ணுங்க. பிரியமானவர்களே,
அக்கிரமம் நம்ம கரைப்படுத்தக்கூடாது, தீய நாவை நம்ம கரைப்படுத்தக்கூடாது, கள்ள உபதேசம் நம்ம கரைப்படுத்தக்கூடாது, மாம்சம் நம்ம கரைப்படுத்தக்கூடாது. பிரியமானவர்களே, நிறைவாக வாசிங்க 2 பேதுரு 3:14. ஆகையால் பிரியமானவர்களே, ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை, அதுக்காக காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் அக்கிரமத்தால், பிரியமானவர்களே, கள்ள உபதேசத்தினால, நாவுனால, உலகத்தினால, உங்களுக்குள்ளிருந்து புறப்படுகிற மாம்சத்தினால கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். யூதா 1:24. யூதா 1:24. வழுவாதபடி உங்களை காக்கவும் இந்த வசனத்தை உங்கள் மேலே சொல்லி நான் ஜெபிக்கிறேன். பயப்படாதீங்க, கிருபைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னை முற்றுமாக ஆட்களும். வாலிப பிள்ளைகள் ஜெபிங்க. வாலிப பிள்ளைகள் என்றல்ல, பெரியவங்க ஜெபிங்க. இப்போதே இந்த செய்தி உங்களுக்கு ஆயத்தமாக இருக்கட்டும்.